பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியின் விடியலேவா நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த பல்லாண்டு வாழ்ந்திட என்ற உடல் நலம் பற்றிய ஒரு தொகுப்பினை இடைவிடாது தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த குழுவிற்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2001 மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்றுவிட்டு பல வருடங்கள், கிட்டத்தட்ட 10 வருடங்கள் மேலை நாடுகளில் பணிபுரிந்தேன். அதை முடித்துவிட்டு திரும்ப சென்னைக்கே வந்து இங்கே வேலை செய்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம் நாட்டின் வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் மிகவும் வியக்கத்தக்கதாகவே உள்ளது. முக்கியமாக சொல்லப்போனால் பொருளாதார வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, அதிலும் மருத்துவ விஞ்ஞானத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி, இவை யாவும் ரொம்ப வியக்க வைக்கின்றன, மகிழ்ச்சியும் அளிக்கின்றன. இருப்பினும் இந்த நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் உடல் நலம் என்ற ஒரு ஹெல்த் பேராமீட்டர்ஸ், இதில் நம் மக்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். எப்படி என்று நான் விளக்குகிறேன். உயிர்கொல்லி நோய்கள் அப்படின்ட்டு சில நோய்கள் இருக்கின்றன. முக்கியமாக மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், இவை யாவுமே உயிர்கொல்லி நோய்கள், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. அதாவது இதயம் மற்றும் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட வியாதிகள். மேலை நாடுகளில் இந்த வியாதிகளின் அளவும் தாக்கமும் குறைந்து கொண்டே வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் தடுப்பு முறையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வியக்கத்தக்க ஒரு அதிர்ச்சியூட்டும் வகையில் வளரும் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகளில் இந்த பிரச்சனைகள், வியாதிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்தியாவை டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகத்திலேயே டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு என்று நம் இந்தியர்களை கூறுகிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக இதை நாம் தான் மாற்ற வேண்டும். முக்கியமாக இப்போ ரீசன்ட் டேஸில் சில வாரங்கள், மாதங்களாக சமூக வலைத்தளங்களிலும் உடல் நலம் பற்றிய பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்களே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் ஒன்று இந்த மாதிரி அவேர்னஸ், விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுற மாதிரியும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பயமுறுத்தக்கூடிய பல விஷயங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் சிலவற்றையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பெரிய கம்பெனியில் மேலதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் ஒரு 40-45 வயதுக்கு உள்ளே தான் இருப்பார். திடீரென்று ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தவர் திடீரென்று ஒரு நாள் காலை மயங்கி விழுந்து உயிரையும் இழக்க நேர்ந்து விட்டது என்ற ஒரு செய்தி ரீசெண்டாக பார்த்தோம். அதை தவிர ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர்களில் ஒருவரான ஒரு பெண் மருத்துவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே பேஷண்ட்ஸ், அதாவது நோயாளிகளை பார்த்து அவர்கள் ரவுண்ட்ஸ் எடுத்து கொண்டிருக்கும்போது திடீரென்று எழுதி கொண்டிருக்கும்போது நோட்ஸ் கீழே விழுந்து மயக்கத்தில் விழுந்து ஒரு நிமிட இடைவெளியில் அவர் உயிரை விட்டார் என்பதையும் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப ஒரு கவலை நமக்கு உண்டு செய்கிறது, ஒரு பயமும் நிறைய பேருக்கு வருகிறது. ஸோ இதை வந்து பயத்தினாலோ ஒரு ஆர்வத்தினாலோ நிறைய பேருக்கும் ஷேர் செய்கிறார்கள். இதனால் ஒரு விதமான ஒரு பீதி கிளம்புகிறது. இதை நாம் தினமும் பார்க்கின்றோம். ஸோ இது உண்மையா டாக்டர், இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா, இல்லை இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு செய்திகள்லாம் பரவுகிறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா வளரும் நாடுகள், அதாவது இந்தியாவில் இந்த மாதிரியான வியாதிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. முக்கியமாக இளைஞர்கள், முன்னாடியெல்லாம் வயது அதிகமானவர்களை தான் இந்த வியாதிகள் தாக்கி கொண்டிருந்தன. இப்போதெல்லாம் இளைஞர்கள், அதாவது ஒரு 30-40 வயது உடைய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வயதில் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உழைக்கக்கூடிய ஒரு பருவத்தில் அவர்கள் இந்த நோய்களுக்கு ஆளாகி உயிரையும் இழக்க நேரிடுகிறார்கள். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவர்களையும் நம்மளையும் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு
விழிப்புணர்வு வரணும். ஸோ அதனால தான் இந்த அடுத்து வரும் சில வாரங்களும் மாதங்களும் நம்மை நாமே எப்படி நம் உடல் நலத்தை பேணி காத்து கொள்ள முடியும், இந்த மாதிரியான வியாதிகளின் அறிகுறிகள் என்னென்ன, அது எதனால் வருது, ஸோ மாரடைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக தாக்குகிறது எல்லாரையும் அப்படின்னு சொன்னேன். அது எதனால் டாக்டர் வருது அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், இந்திய நாட்டின் பண்பு கலாச்சாரம் ப்ளஸ் நம்மளுடைய ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம் குடும்பத்தையும் நம் சமுதாயத்தையும் ஒரு பேணி காக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாரல் வேல்யூஸோட பேணி காக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாமே மற்றவர்கள் வெளிநாட்டார் இந்தியர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு இந்தியாவில் பார்த்தால் அனைவருமே ஒரு பயங்கரமான வேகத்தோடும் ஆவேசத்தோடும் ஒரு மன அமைதி இல்லாமல் வேலை செய்து கொண்டு இல்லை எதையோ நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். முதலில் நம் உடல் நலம், இது உடல் நலம் பேணி நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நமக்கு நாமே நல்லது செய்து கொள்ள முடியும், நம் சமுதாயத்தையும் நாம் முன்னுக்கு கொண்டு வர முடியும். இதை நாம் உணர வேண்டும் அல்லவா? ஸோ இதை நாம் நினைவில் வைத்து கொண்டு வரும் சில வாரங்களில் ஒரு கேள்வியை நானே சொல்லி அதற்கான பதில்களையும் உங்களுக்கு விளக்கி கூறுவேன். இதன் மூலமாக ஒரு நல்ல டிப்ஸ், அதாவது ஹெல்த், நம்மளுடைய உடல் நலத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், வியாதி வந்தவர்கள் வேறு என்ன செய்தால் அவர்களுக்கான அந்த காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கலாம், வியாதியே இல்லாமல் எப்படி நாம் காத்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பரிந்துரையாடல், ஒரு கலந்துரையாடல் நாம் மேற்கொள்ளலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றியாவது நாம் தொடர்ச்சியாக விரிவாக விவாதித்திருப்போம் என்று சொன்னால் அது விபத்துகள் தொடர்பான விஷயங்கள் தான். வெவ்வேறு கோணங்களில் இந்த விபத்துகள் தொடர்பான பிரச்சனைகளை நாம் பேசியிருக்கிறோம். சமீபத்தில் வந்த ஒரு புள்ளி விவரம் என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. சாலை விபத்துகளில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையில் இந்த சாலையை கடப்பவர்கள், சாலையை நடந்து செல்லக்கூடியவர்கள் அல்லது சாலையை கடக்கக்கூடியவர்களுடைய இறப்பு என்பது கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 66% அதிகரித்திருக்கிறது என்பதுதான் அந்த புள்ளி விவரம். 2014ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி சாலையை கடக்கும்போது இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 12,330 அது இருந்திருக்கிறது. இப்பொழுது அது கிட்டத்தட்ட 20,000ஆக உயர்ந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு எண்ணிக்கை அதிகரிப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதில் 2017ஆம் ஆண்டு இந்த சாலையை கடக்கும்போது இறந்தவர்களில் தமிழகத்தில் தான் அதிகமானோர் இறந்திருக்கிறார்கள். 3,507 பேர் சாலையை கடக்கும்போது இறந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கை. ஒரு ஆண்டில் 3,570 பேர் சாலையை கடக்கிற போது பாதசாரிகள் இறப்பது என்பது, இந்த இறப்புகள் என்பது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாக இதில் மனித தவறுகளும் அடிப்படை கட்டமைப்புகள் சார்ந்த தவறுகளும் இருக்கின்றன. பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், சாலையை கடக்கக்கூடிய அந்த நடைபாதைகள் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. என்க்ரோச்மெண்ட், அந்த ஆக்கிரமிப்புகள் காரணமாக மக்கள் சாலையை கடக்கிற போது விபத்துகள் அதிகம் ஏற்படுகின்றன என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இது அந்த காரணங்களிலேயே மிக மிகச் சிறிய காரணம் என்று எனக்கு தோன்றுகிறது. உண்மையில் பாதசாரிகள் சாலையை கடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, அடிப்படையிலேயே ஒரு விஷயம், இன்றைக்கு பொறுப்பற்ற வாகன ஓட்டிகள். பொறுப்பற்ற வாகன ஓட்டிகள் இந்தியாவிலேயே மிக மோசமான ஓட்டுநர்களில் கொண்ட நாடுகளில் முதலிடம் வகிப்பது இந்தியா என்று சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு புள்ளி விவரத்தில் சொன்னார்கள். அந்த அளவிற்கு கவனக்குறைவாக வாகனத்தை இயக்குவது,
அல்லது சாலை விதிகளை பற்றியோ அல்லது மற்றவருடைய உயிரை பற்றிய ஒரு பாதுகாப்புணர்வோ இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவது, அதிவேகமாக வாகனங்களை இயக்குவது, இப்படி பல காரணங்களால் இந்த சாலைகளில் விபத்துகள் ஏற்படுவது என்பது அதிகரித்திருக்கிறது. பாதசாரிகள் கொல்லப்படுவது என்பது, அதிலும் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிற போது ஏற்படுகிற விபத்துகள் மிக மிக அதிகம். அதன் மீது அதாவது சட்டங்கள் இருந்தால் கூட நடைமுறையில் அவை செயல்படுவதில்லை என்பதுதான் உண்மை. உதாரணமாக ஒருவர் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிறார் என்றால் அவரிடம் ஸ்மார்ட் ஃபைன் போடுவார்கள். போட்டுவிட்டு வண்டியோடு அவரை அனுப்பி வைப்பார்கள். அவர் அதற்கு பிறகு போய் விபத்தை ஏற்படுத்தினால் அதற்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி எந்த விதமான கவலையும் யாருக்கும் கிடையாது. அப்படி குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிறவர்கள், பொறுப்பற்ற முறையில் வண்டி ஓட்டுகிறவர்கள். இன்னொன்று, வாகனங்களினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அளவிற்கு நம்முடைய சாலை வசதிகள் அதிகரித்திருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சாலை வசதிகள் அந்த அளவிற்கு விரிவுபடுத்தப்படவில்லை, அதிகரிக்கப்படவில்லை. இது எல்லாவற்றையுமே நாம் உற்று நோக்குகிற போது அடிப்படையில் சில கேள்விகள் நமக்கு எழுகின்றன. உண்மையிலேயே இந்த விபத்துகள் எல்லாம் வெறும் விபத்துகள் தானா என்பது தான் அது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நிறைய இந்த தேசிய நெடுஞ்சாலைகள், தங்க நாற்கர சாலைகள் போன்றவற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் மிக அதிவேகத்தில் வாகனங்கள் வருகின்றன. ஆனால் இந்த சாலைகள் எல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால் நீங்கள் நிறைய கிராமங்களின் வழியாகத்தான் இந்த சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது கிராமப்புறங்களில் சாலையை ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்திற்கு கடக்க முயற்சிக்கிற போது அதிவேகத்தில் வருகிற வாகனங்களை கணிக்க முடியாத ஒரு நிலை மக்களுக்கு ஏற்படுகிறது. இப்பொழுதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட அதிக சிசி என்ஜின் திறன் கொண்ட வாகனங்கள் வந்துவிட்டன, கார்கள் வந்துவிட்டன. உதாரணமாக ஒரு கார் என்பது ஒரு 130-140 கிலோமீட்டர் வேகத்தில் தூரத்தில் வருகிறது என்று சொன்னால் பொதுவாக சாலையை கடக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த வேகத்தை துல்லியமாக அளவிட முடியாது. வயது முதிர்ந்தவர்களோ பெண்களோ அவர்கள் கடக்கிற போது வாகனம் சற்று தொலைவில் வருகிறது, அதற்குள் சாலையை கடந்து விடலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் மின்னல் வேகத்தில் அந்த வாகனம் அவர்களுக்கு அருகில் வந்துவிடும். அப்படி அருகில் வருகிற போது அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்வது என்பது இயலாமல் போகிறது. நிறைய நீங்கள் இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்கிற போது நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு விபத்தையாவது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நிறைய குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் கூட சாலையை கடக்கிற போது அப்படியெல்லாம் போய் தூக்கி வீசப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது என்னதான் வேக கட்டுப்பாடுகள் வைத்திருந்தாலும் கூட இது போன்ற ஒரு அதிவேகத்தில் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை செலுத்தி கொண்டு வரக்கூடியவர்களால் கணிசமான பாதசாரிகள் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இப்பொழுது டோல்கேட்டுகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் எத்தனை இடங்களில் நீங்கள் சாலையை கடக்க விரும்புகிறவர்களுக்கு இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் மேம்பாலங்களோ அல்லது சுரங்கப்பாதைகளோ இருக்கின்றன என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நிறைய இடங்களில் கிடையாது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். நீங்கள் மேற்கு நாடுகளில் இது போன்ற சாலைகளை அமைக்கிற போது பாதசாரிகள் சாலையை ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறம் கடப்பதற்கு அடிக்கடி மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் இருக்கும். மக்கள் பாதுகாப்பாக அதன் வழியாக கடந்து செல்வார்கள். ஆனால் நம் நாட்டில் அப்படி ஏதாவது இருக்கிறதா? டோல்கேட் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் மக்களுடைய பாதுகாப்பிற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். சுங்கச்சாவடிகளை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் இதை பற்றி கவலைப்படுகிறார்களா? அரசு அதை பற்றி கவலைப்படுகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது போதுமான சாலைகள் இல்லாது பாதுகாப்பற்ற சாலைகள், இதில் இன்னொன்றையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அது மக்களிடம் விழிப்புணர்ச்சி இல்லாதது. நிறைய நேரங்களில் மக்கள் மிக கவனக்குறைவாக சாலைகளை கடப்பதை நானே பார்த்திருக்கிறேன். பாதசாரிகளுக்கு அவர்கள் ஒருவர் சாலையை கடக்கிறார் என்று சொன்னால் நான் வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்திருக்கிறேன். தூரத்தில் ஒருவர் சாலையை கடந்தால் கூட அந்த வாகனத்தை அவர்கள் மெதுவாக ஸ்லோ செய்து விடுவார்கள். ஸ்லோ செய்துவிட்டு அது மெதுவாகத்தான் ஓட்டி வருவார்கள். இந்த பாதசாரியை அந்த சாலையை கடப்பதற்கு உதவுவார்கள். ஆனால் நம் நாட்டில் அந்த பழக்கம் இல்லை. எவ்வளவு நேரம் ஒருவர் சாலையில் நின்று கொண்டிருந்தாலும் அதிவேகமாக ஒருவர் வாகனத்தை செலுத்தி கொண்டு தங்கள் வேலைதான் முக்கியம் என்று எல்லோரும் போய்கொண்டிருப்பார்கள். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் எப்படியாவது சாலையை கடந்தால் போதும் என்று வாகனங்களை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் ஏதோ பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் என்பது போன்று கவனக்குறைவாக பாதசாரிகளும் கடப்பது, இப்படி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருப்பதால் இந்தியாவிலேயே அதிக பாதசாரிகளை இழக்கக்கூடிய ஒரு மாநிலம், பாதசாரிகளை இறக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கட்டுமானங்களில் மாற்றம், விழிப்புணர்ச்சி எல்லாவற்றின் மூலமாக இந்த மரணங்களை குறைக்க முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு துறையை பற்றியும் முழுமையான தகவல்களை நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையை பற்றி எந்த ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் திரு வேல்முருகன். ஒரு அமைப்போட உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் இன்றைய சூழலில் அதிமுக அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் லஞ்சம் அப்படின்னா எல்லா துறையிலையும் ஊழல் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, பல பொறுப்பில் இருக்கிறவங்களே இதுக்குள்ள ஊழல் அப்படிங்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க, அதற்கான ஒரு காரணம் தமிழ்நாட்டோட நிலை இன்னைக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். எல்லா துறையை சேர்ந்தவங்களும் அவங்களோட தேவைகளுக்காக வீதியில் இறங்கி போராடுற ஒரு நிலைமை தான் இருக்குது. அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல், மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னால ஒரு பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்ருக்கு. அப்படின்னாலும் நம்ம குறிப்பிட்டு தமிழகத்தை பார்க்கும்போது இன்னும் அதிகப்படியான ஊழல் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். கரப்ஷன் டு த கோர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா துறையிலையும் ஊழல் பெருகி இருக்கிறத பார்க்குறோம். கல்வி நிறுவனங்கள் முதல் கொண்டு ஊழலுக்குள்ளே வருது அப்படின்னும் போது ஒரு பெரிய வேதனையான விஷயம்தான். துணைவேந்தர்கள் நியமனத்திலும் நம்ம ஊழல் அப்படிங்கிறத பார்க்குறோம். கான்ட்ராக்டர் ஊழல். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய பல விஷயங்கள், பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் இன்றைய அரசியல் தலைவர்களோட தொடர்பு வைத்துட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு சிபிஐ ரெய்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு தமிழகம் போயிட்டுருக்கு. இது நீ எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ அப்படின்ற ஒரு அச்சம், கேள்விக்குறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இன்றைய சூழலில் நம்ம இந்த ஊழல் விஷயங்களை தான் நம்ம விரிவாக பேச போகிறோம் சார். முதல்ல உங்களுடைய பார்வையில் இந்த அதிகப்படியான கரப்ஷன் அப்படின்ற ஒரு செய்தி எந்த காலகட்டத்தில் எதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு? எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்னு. கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பழமொழிக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இயல்பாகவே சொல்ல முடியும். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஏராளமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் உரக்குடம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னாட்டு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் 30 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக தஞ்சை மாவட்டங்களில் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தூத்துக்குடியில் போராடிட்டு இருக்கிறாங்க. உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு எதிராக கோவை மாவட்டத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. சுயஸ் ஒப்பந்தத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த சூழலில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தமிழுடைய கஜானா போட்டி மட்டும் ரொம்ப நாள் போதுன்ற அடிப்படையில் இன்றைக்கி முதல்வர் தொடங்கி அதில் இருக்கிற கடைசி மட்ட அதிகாரிகள் வரை கொள்ளையடிக்கிறதே இன்றைக்கி நான் சொன்னால் மெயின் ப்ரொஃபஷனாக வச்சுருக்கிறாங்க. இதில் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா, இங்கே கிராமத்திலே சொல்லுவாங்க, முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போங்க அப்படின்னு சொல்லி. இந்த நாட்டில் ஊழல் அப்படின்றதில் முதல்வரும் துணை முதல்வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளோட விசாரணைக்கு உட்பட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ அதோட விளைவு என்னன்னு சொன்னால், அவங்கள துவங்கி இன்றைக்கி கடைசி மட்ட கிராமப்புறத்தில் இருக்கிற ஊராட்சி வரைக்கும் நான் சொன்னால் இந்த ஊழல் என்பதை அதிமுக அரசாங்கம் கிடைச்ச வரைக்கும் சுருட்டுறது, ஆட்சி எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் சுருட்டுறதுன்ற அடிப்படையில் இன்றைக்கி போயிருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல் என்பது விளிம்பு நிலை மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு சுயமாக சேவை செய்யக்கூடிய அரசியல் என்பது போய் இன்றைக்கி விளிம்பு நிலை மக்களை சாகடித்து அல்லது அவருடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய அரசியலாக இன்றைக்கு கார்ப்பரேட் முதலாளியின் அரசியலாக மாற்றப்பட்ட சூழல் தான் இந்த கரப்ஷனுக்கு மிக முக்கியமான ஊற்றுக்கண் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதோட தொடக்கம் அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சேன். நம்ம பெரிய பரவலாக ஊழல் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி நம்ம சேகர் ரெட்டி அவர்களுடைய விஷயம் அவர் பத்திரிகையில் வந்ததும் ஊடகங்களில் வரும்போது தான் இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசுவோம். உதாரணத்துக்கு நவம்பர் மாதம் 2016 நவம்பர் 8ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷனை டிக்ளேர் பண்ணார். டிக்ளேர் பண்ண உடனே இந்திய நாட்டில் என்னுடைய சொந்த பணம், என் பணம், என்னுடைய அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை என்னால் எடுத்து சாப்பிட முடியாமல், பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க முடியாமல், ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க முடியாமல் இவ்வளோ அவதிப்பட்டிருக்க இந்த சூழலில், ஆனால்
ஓபிஎஸோட நெருங்கிய சகாவாக இருக்கிற அவங்களுடைய பினாமி ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய சேகர் ரெட்டி வீட்டுக்குள்ளே போனால் பழைய நோட்டு 96 கோடி ரூபாய் இருக்குது, புதிய நோட்டு 24 கோடி ரூபாய்க்கு 2000 ரூபா நோட்டு இருக்குது. இது இல்லாமல் 127 கிலோ தங்கம் இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சாதாரண பொதுப்பணித்துறையில் இருக்கிற கான்ட்ராக்டர். ஒரு சாதாரண பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டருக்கு எப்படி இவ்வளோ பணம் வர முடியும்? அப்போ அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து அப்போ தான் வெளியில் வரக்கூடிய ஓபிஎஸோட நெருங்கிய சகாவாக இருக்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த விஷயந்தான் வந்து என்னென்னா மிகப்பெரிய அளவில் மக்களை அச்சத்துக்குள்ளாச்சு. அதுக்கு பிறகு வந்து அவருடைய ரைடில் வந்து டைரி எடுக்கிறாங்க. அந்த டைரியில் பார்த்தா துணை முதலமைச்சர் பேர் இருக்குது, முதலமைச்சர் பேர் இருக்குது, அமைச்சர் வேலுமணி பேர் இருக்குது, அமைச்சர் தங்கமணி பேர் இருக்குது, போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் பேர் இருக்குது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற இன்னொரு விஜயபாஸ்கர் பேர் இருக்குது. அப்போ இந்த ஊழல் என்பது ஏதோ ஒரு மட்டத்தில் இல்லை, அது ஒட்டுமொத்தமாக கேபினெட் முழுவதும் சேர்ந்து திட்டமிட்டு பிளான்டு கரப்ஷனாக என்னென்னா இன்றைக்கி அதிமுக அரசாங்கம் பண்ணுறாங்க. அந்த சேகர் ரெட்டியோட ரைடுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற ராம்மோகன் ராவ், நீங்கள் வந்து ராம்மோகன் ராவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய உயர்ந்தபட்ச அதிகாரி தமிழ்நாட்டுக்குள்ளே, முதலமைச்சருக்கு அடுத்து இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகாரி. அவரு ரைடு பண்ணால் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் முதலமைச்சர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறாரு, அதே நேரத்தில் சிபிஐ ரைடு பண்ணுறாங்க. அவர்கிட்ட எடுக்கிற ஆவணங்கள் பார்த்தா அவர் மணலில் அடித்த கொள்ளை பார்த்திங்கன்னா அளவே கிடையாது. அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், நான் ஒவ்வொரு மாதமும் கார்டனுக்கு வந்தேன்னா 120 கோடி ரூபா நான் வந்து என்னுடைய பங்காக நான் கொடுத்துருவேன். அப்போ கார்டனுக்கு 120 கோடி ரூபா பங்கு அங்கே மட்டும் போகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் இருக்கக்கூடிய கேபினெட் மந்திரிக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு, அப்போ அவர் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பார். அப்போ ஊழல் என்பது எந்த அளவுக்கு ரொம்ப மலிவாக ரொம்ப ஈஸியாக எதை பற்றியும் குறைந்தபட்ச அந்த அச்ச உணர்வே மக்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க, இந்த அரசாங்கத்தை மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எந்த வித அச்ச உணர்வுமே இல்லாமல் திருடுவது மட்டுமே தொழிலாக செஞ்சுருக்கிறாங்கன்றது தான் அந்த சேகர் ரெட்டியோட விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆனது. கண்டிப்பாக சார். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ ரைடு அப்படிங்கிறது முடுக்கி விடப்பட்டது. மிக தீவிரமான பல கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவங்களுடைய தந்தை அவர்களும் இதை நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் வந்து சந்திச்சுப்போம், நாங்கள் குற்றமற்றவர்கள்னு நிரூபிப்போம் அப்படின்றாங்க. அப்போது இங்கே என்ன இப்படிப்பட்ட ஒரு எவிடன்ஸ் இருந்தும் அது வந்து நாங்கள் கோர்ட்டில் இது பண்ணுவோம் அப்படின்னா அப்போ எங்கே பிரச்சனைகள் இருக்குது, எந்த இடத்துல கரப்ஷன் இல்லாமல் இருக்கும், சரியான ஒரு அணுகுமுறை எங்கே கிடைக்கும்ன்ற ஒரு பயம் ஏற்படுது இல்லைங்களா? அந்த உதாரணத்துக்கு சிபிஐ ரைடு வந்து விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போகிறாங்க. விஜயபாஸ்கர் அவரோட நெருங்கிய சகாக்கள் எல்லார் வீட்லேயும் ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணினு சொன்னால் ரைடு பண்ணும்போது 5 கோடி ரூபாய் பணத்தை கையில் எடுக்கிறாங்க. ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கான 89 கோடி ரூபா பணம். இந்த 89 கோடி ரூபா பணம் எந்தெந்த வட்டத்தில் எந்தெந்த மந்திரி முன்னிலையில் கொடுக்கணும், எவ்வளோ வாக்காளர் கொடுக்கணுன்ற ஒட்டுமொத்த ஒரு பட்டியலே வந்து அவர் வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அவர் வீட்டில் இந்த டைரி எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கிறாங்க. அவரோட அப்பா சின்ன தம்பி சொல்கிறாரு, ஆமாம் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ரொம்ப போல்டாக பேசுகிறாரு. ஆனால் விஜயபாஸ்கர் தான் வந்து நான் சொன்னால் எங்கள் வீட்டில் ரைடு பண்ணாங்க, சிங்கிள் பைசா எடுக்கலை, ஒரு 10,000 ரூபா கூட பணம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக சொல்கிறாரு. ஆனால் இவங்க எடுத்து கொண்டு போய் தேர்தல் கமிஷன் கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷன் வாங்கின உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தேர்தலே ரத்து பண்ணுறாங்க. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தேர்தல் ரத்து பண்ண முடியாது. இது வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்கும் போதெல்லாம் தேர்தல் ரத்து பண்ணலை. அப்போ எந்த அளவுக்கு வந்து நான் சொன்னால் மிக மோசமான அளவில் விஜயபாஸ்கர் அவர்கிட்ட இருந்து எடுத்த ஆவணங்கள், அது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து நான் சொன்னால் வாக்காளர்கள் கொடுப்பதற்காக வச்சுருந்தாங்க பட்டியல். அதில் எல்லா மந்திரி இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி உள்ளிட்ட அனைத்து மந்திரிகளும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ கொடுக்கணுன்றது உட்பட பாகம் பிரிச்சிருக்கும் போது நான் சொன்னால் இதை விட வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது முழுக்க நான் சொன்னால் கரப்ஷனோட உச்சபட்சத்தில் இன்றைக்கி வந்து அதிமுக அரசாங்கம் இருக்குதுன்னு தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ எடப்பாடியோட உறவினர் சம்பந்தி அவங்க வீட்டில் வந்து ஒரு ரைடு போகிறேன் அந்த விஷயமா கேட்கணும். இப்போ இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்துலேயும் நீங்கள் சொன்னீங்க முன்னேற போகிற மாதிரி தான் போகணும். இன்றைக்கி ஒரு அமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழுவாக செயல்படுறாங்க அப்படின்னா எல்லா கான்ட்ராக்டுக்குமே அவங்களோட உறவினர்களுக்கு அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கி நம்ம எல்லா ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் பார்க்குறோம், எவிடெண்ட்டாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதற்கான ஒரு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனைக்குரிய கேள்வி தானுங்களே. அதாவது நான் வந்து என்னன்னு சொன்னால் குறைந்தபட்சம் நேர்மையாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நான் நேர்மையாக இருக்கிற மாதிரி காமிக்கணுன்னா கூட இப்படி ஒரு விஷயங்கள் வரும்போது நான் சொன்னால் நான் நடவடிக்கைக்கு போகிறேன், அடுத்த கட்ட நாங்கள் வந்து இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ப்ராசஸாக நடக்கணும். இது என்னன்னு சொன்னால் எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, திரும்ப தான் எனக்கு வருது, இந்த எருமாட்டு மேலே மழை பெஞ்சால் அது வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப கேஷுவலாக போய்கிட்டே இருக்கும்.
அதுவே பசுமாட்டு மேலே மழை பெஞ்சால் துள்ளி குதித்து ஓடிடும். கிட்டத்தட்ட நான் சொன்னால் இவ்வளோ பெரிய அளவுக்கு கரப்ஷன் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய அளவுக்கு பத்திரிகைகளில் எல்லா விஷயங்கள்லையும் பூதாகரம் இருந்துருக்குது. அப்போ கூட இது குறித்து ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லாமல் தான் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. முதலமைச்சரோட சம்பந்தி அவங்களோட உறவினர்கள் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணால் அவ்வளோ பணம் இருக்குது, 120 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை நிறைய இருக்குது, ஏராளமான ஆவணங்கள் கிடைக்குது. எப்படி இந்த தைரியம் வர முடியும்? சாதாரண ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து என்னன்னு சொன்னால் இவ்வளோ பணம் நம்ம வச்சுருக்கிறோம், அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ அல்லது வந்து இன்கம் டேக்ஸ் ரைடோ வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிலுக்கு போய்டுவோம்ன்ற அந்த குறைந்தபட்ச பயம் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு சுதந்திரமாக திருடுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதான் வந்து சொல்லுது. அதனால தான் சொல்லும்போது சொன்னேன் முன்னேறு பரமந்த பின்னேறு. அது மட்டும் இல்லை, அதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கூடால போய்கிட்டே இருக்குது, நேராக போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பருப்பு வாங்குறாங்க, பருப்பு கொள்முதல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 250 கோடி ரூபா ஊழல். சாதாரண குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்துணவுகளை கொடுக்குற முட்டை கொள்முதல் பண்ணால் அதில் கரப்ஷனு. நீங்கள் எல்லாத்துலேயும் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து என்னென்னு சொன்னால் போக்குவரத்தில் வந்து பேருந்து அல்லது அதுக்கான உதவி வாங்கினா அதில் கரப்ஷனு. காவல்துறை அதிகாரிகளுக்கு அதே மாதிரி வந்து என்னென்னு சொன்னால் மீனவர்களுக்கு வந்து என்னென்னா வாக்கி டாக்கி வாங்கினா அதில் ஊழல். அதில் இன்னும் கூட உச்சமாக சொல்லலாம். நீங்கள் வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து குட்கா எப்படி வந்து தடை பண்ணப்பட்ட குட்கா தமிழ்நாட்டில் விற்கிறாங்க, தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு குட்கா விற்பதற்கு இவர் வந்து எவ்வளோ லஞ்சம் வாங்கிறார். எம்டிஎம்மோட முதலாளியாக இருக்கிற மதன்ராம் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவருக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு மாதமும் 14 லட்ச ரூபா நான் வந்து விஜயபாஸ்கர் கொடுக்குறேன். அப்போ 14 லட்ச ரூபா கொடுத்தேன் நான் சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே குட்கா விற்கலாம், போதை வசதி விற்கலாம் அப்படின்னு சொன்னால் இது எங்கே போகிறது? அது சுகாதாரத்துறை மந்திரி அதை பண்ணுறாரு. சுகாதாரத்துறை மந்திரிக்கு தமிழ்நாட்டோட காவல்துறையோட உச்சபட்ச அதிகாரி, அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவர் தான் ஒன்லி ஒன் சுப்பீரியர், தமிழ்நாடோட டிஜிபி ராஜேந்திரன் வீட்டில் போய் ரைடு பண்ணுறாங்க. முன்னாள் சென்னை மாநகராட்சி கமிஷனர் ஜார்ஜ் வீட்டில் போய் ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணால் அதில் ஏராளமான ஆவணங்களுக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டோட அதிகபட்ச அதிகாரத்தில் இருக்கிற டிஜிபி வீட்டில் ரைடு போனால் அப்போ சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் ரோட்டில் போகிறவங்ககிட்ட காசு வாங்காமல் என்ன பண்ணுவார்? சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு எஸ்ஐயோ வந்து என்னன்னு சொன்னால் மாமூல் வாங்குறதோ அல்லது வந்து திருடுவதோ எப்படி தப்புன்ற உணர்வு வரும்? அப்போ உயர் அதிகாரிகள் உயர் மந்திரிகள் என்னன்னு சொன்னால் இது வரையறை செய்யப்பட்டதாக சுதந்திரம் கொடுக்கப்பட்டதாக இன்றைக்கி என்னென்னா தமிழ்நாட்டில் கரப்ஷன் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கள்டேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி அடிமட்டம் வரைக்கும் இந்த ஊழல் கரப்ஷன் அப்படிங்கிறது முழுமையாக விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா கல்வித்துறையிலையும் கரப்ஷன் அப்படின்னு வரும்போது அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த தலைமுறை எப்படி உருவாகுமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. துணைவேந்தர்கள் நியமனம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போது நம்ம எதுக்காக படிக்கணும், படித்து என்ன பண்ண போகிறோம், அப்போ இந்த பதவின்னு வரும்போது அப்போ இனிமேல் எதிர்கால சந்ததியினர் என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தோட கல்வியை பார்ப்பாங்கன்ற ஒரு அச்சம் ஏற்படுது. அங்கே ஏற்படுற ஊழல் அதான் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து இந்த சமூகத்தில் இருக்கிற அறவழிகளை நல்ல வழிகளை போதனை செய்யக்கூடியவங்க ஆசிரியர் தான். இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து நான் சொன்னால் இவ்வளோ மோசமான ஒழுங்கினமாக இருக்குது என்பது நம்மால் அனுமதிக்கவே முடியாது. பாரதியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் மரியாதைக்குரிய கணபதி சார், அவர் வந்து நான் சொன்னால் பதவி காலம் முடிந்தவர்களுக்கு பதவியை நீட்டிப்பதற்கு பணம் வாங்குறாரு. ஒரு 80 பேராசிரியரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அதுக்கு பணம் வாங்குறாரு. அப்படி ஒரு பேராசிரியரை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது 30 லட்ச ரூபாய் கொடுக்கும்போது கையங்களவுமாக அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் கைது செய்யப்படுறார். நீங்கள் ஒரு துணைவேந்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற உறுப்பு கல்லூரி எப்படி இருக்கும், அந்த கல்லூரிகளோட ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க, அங்கே என்ன வந்து மொராலிட்டி இருக்கும், நீங்கள் கல்வி குறித்த என்ன சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகம் எப்படி சீரழியும்ன்றதுக்கு அது ரொம்ப முக்கியமான உதாரணம். நீங்கள் அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் யூனிவர்சிட்டி. நீங்கள் வேர்ல்டு வைடு வந்து என்ன சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு டாப் ரேங்க் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தேர்வு அதிகாரி உமா, மரியாதைக்குரிய உமா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கு மார்க் போடுவதற்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி அருப்புக்கோட்டை உறுப்பு கல்லூரியாக இருக்கிற அங்கே இருக்கிற பேராசிரியர் நிர்மலா தேவி தங்களுடைய மாணவிகளை ரொம்ப மோசமான முறையில், அது கரப்ஷனோட ரொம்ப இன்னொரு பங்கு மேலே போய் என்னன்னு சொன்னால் அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய அளவில் என்னன்னு சொன்னால் அந்த பேராசிரியர் மாறி இருக்கிறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய உயர்கல்வித்துறை மந்திரியும் கவலைப்படலை.
யூஜிசிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதியாக இருக்கிற கவர்னர் பன்வாரிலால் அவரும் கவலைப்படலை. அவர் ஏதோ வந்து சாதாரண சராசரி மனுஷன் மாதிரி வைஸ் சான்சலரை ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, அப்பாயின்மெண்ட் பண்ணுறதில்ல, துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதில்ல, கரப்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னன்னா அவர் கொய்யாமுறான்னு கத்திருக்கிறார். ஆனால் உயர்கல்வித்துறை மந்திரி என்ன சொல்கிறேன்னா, துணைவேந்தரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது, அது முழுக்க நான் சொன்னால் கவர்னர் சம்மந்தப்படுது அப்படின்றார். அப்போ கவர்னர் நான் சொன்னால் நம்ம ஊரில் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அடிச்சுட்டு திருடமுறான் அந்த மாதிரி நான் சொன்னால், ஒருவேளை துணைவேந்தரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பன்வாரிலாலும் இது சேர்ந்து பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் என்ன இன்றைக்கி பட்டவத்தனம் மாறி இருக்கு. அப்போ இந்த கல்வித்துறை வந்து நான் சொன்னால் இவ்வளோ மோசமாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால், அடுத்த தலைமுறை எதிர்கால இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த மாணவர்கள் எப்படி வெளில வருவாங்க? இந்த மாணவர்கள் வந்து நான் சொன்னால் அப்போ நம்முடைய அதிகாரிகளாக இருந்தவங்க, நம்முடைய ஆசிரியர்களாக இருந்தவங்க திருடுவதை பெரிய குற்றம் என்னும் போது நான் சொன்னால், நம்மளும் படித்து பெரிய ஆளாகி வெளியில் வரும்போது நான் சொன்னால் எப்படியும் நம்ம வாழலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் இன்றைக்கி நான் சொன்னால் நம்முடைய கல்வித்துறை உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் தடுக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. வராங்க, ரைடு பண்ணுறாங்க அல்லது விசாரணை பண்ணுறாங்க, விசாரணைக்கு அப்புறம் லஞ்சம் ப்ரூவ் ஆயிடுச்சா, ப்ரூவான என்ன பனிஷ்மெண்ட்டு அல்ல பிடித்த பணம் எங்கே போச்சு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து திருப்பூரில் வந்து 500 கோடி ரூபா 2 கண்டெய்னரில் பிடிச்சது தெரியும். ரிசர்வ் பேங்க் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேறு யாரும் கிளைம் பண்ணலை. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? ட்ரெயினில் பிடிக்கிறாங்க, அந்த பணம் எங்கே போச்சு நமக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ இது வரைக்கும் சேகர் ரெட்டி வீட்டில் ரைடு பண்ணதோ இல்லை மற்ற வீட்டில் ரைடு பண்ணதோ இந்த பணம் ரிசர்வ் பேங்குக்கு போச்சா அல்லது வருவாய்த்துறைக்கு போச்சா, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஒருவேளை வந்து என்ன ஃபார்மாலிட்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் ஒப்படைச்சாங்கன்றதும் நமக்கு தெரியாத அளவில் தான் இன்றைக்கி நான் சொன்னால் அரசு நிர்வாகமும் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்ட போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அவர்களே பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு சூழலை தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு பக்கம் ஒரு கவர்னர் மூலமாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஆட்சியை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு போக்கையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது ஒரு அரசாங்கம் செயல்படுதா, அதற்கு பினாமியாக செயல்பட்டு இருக்காங்களா, மத்திய அரசாங்கம் இப்படி செயல்பட்டு இருக்கா அப்படின்னும் போது இனிமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு அடித்தட்டு மக்கள், ஒரு சாமானிய மக்கள் எல்லார் மனதிலையும் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இன்னைக்கு நம்ம இதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கோம்? அதாவது ஆளக்கூடிய அதிமுக அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து என்னன்னு சொன்னால் பெரிய என்னன்னா மோடி இருக்கிறாரு, ஒட்டுமொத்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்மளை பாதுகாத்துடுவார் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து அத்தனை பேரும் அதை தான் நினைக்கிறாங்க. மோடி அரசாங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிற கரப்ஷனையோ மற்றதையோ வந்துன்னா ஒழுங்குபடுத்துவதற்கோ அதை முறைப்படுத்துவதற்கோ முடிவு பண்ணலை. அவங்க என்னன்னு சொன்னால் எல்லாரோட பலகீனங்களையும் கையில் வச்சுக்கிட்டு என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை பொம்மையாக நடத்துவதற்காக ஒவ்வொருவரோட சீக்ரெட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃப்ரான்ஸ்லேருந்து ரிட்டன் வந்த ஒரு மாணவி சோஃபியா, அவங்க வந்து பாசிஸ் பாஜக ஒழிக அப்படின்னு ஒரு கோஷம் போடுறாங்க. கோஷம் போடும்போது அங்கே தமிழிசை சவுந்தரராஜன் பண்ண கலவரங்கள் டிவியில் மீடியாக்களில் நம்ம எல்லோரும் பார்த்தோம். அவங்க அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் பண்ணணும், இல்லை தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி கிட்ட புகார் பண்ணணும். அவங்க நேரடியாக வந்து நான் சொன்னால் சீஃப் செக்ரட்டரி தான் ஃபோன் பண்ணுறாங்க. கிரிஜா வைத்தியநாத்துக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க இங்கிருந்து அவங்க கால் பண்ண உடனே அங்கே போய் அவங்கள ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் சொன்னால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யார் அரெஸ்ட் பண்ணமோ, நீங்கள் வந்து 7000 சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு. 7000 சிலைகள் கடத்தப்பட்ட ரன்வீஷா உட்பட மன்மாணிகள் சார் பிடிச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து இந்துத்துவ ஃபோர்ஸ் இருக்குதுன்றது தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இது மேலே நடவடிக்கை போகிறதுக்கு இந்த காவல்துறைக்கு பெரிய தைரியம் வரமாட்டுக்கு, அல்லது கிரிஜா வைத்தியநாத்துக்கு வந்து சொன்னால் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்ற தைரியம் வரமாட்டுக்கு. ஆனால் ஒரு பாசிஸ் பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி சொன்னால் கைது பண்ணாங்கன்னு சொன்னால் இந்திய நாட்டோட அரசியல் சாசனமே கேள்விக்குறியாக மாறுது. இந்திய அரசியல் சாசனம் 19வது பிரிவு எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாத்துக்குமான உரிமை கொடுத்துருக்கு. நான் என்னை பற்றி ஒரு ஆள் விமர்சனம் பண்ணது ரைட் இருக்கிற மாதிரி இன்னொரு விமர்சனம் பண்ணது ரைட் இருக்குது, அது மேலே நடவடிக்கைக்கிறாங்க. ஆனால் இன்னும் பார்க்கணுன்னா இன்றைக்கி பிஜேபி அரசாங்கத்தை வச்சுட்டு இவங்க வந்து நடத்திடலாம் அப்படின்னு வந்து அதிமுக நினைக்கிறாங்க. பிஜேபி அதிமுக வந்து பொம்மையாக வச்சுட்டு இவங்க அரசாங்கத்தை நடத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப காலம் நினைக்காது. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே, ஒரு நண்பனை சொல்லி யாரும் சொல்கிறேன்னு, இன்றைக்கி ரஃபேல் ஊழல் உலகமே காரி துப்பாத குறையாக இருக்குது. காங்கிரஸ் அரசாங்கத்தில் 500 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட ஒரு விமானத்தோட ஒப்பந்தம் 126ல் 18 விமானம் மட்டும் முழுசாக அசம்பிள் பண்ணி கொடுக்குறது. மீதம் இருக்கிற 108 விமானம் என்பது இந்திய நாட்டில் அசம்பிள் பண்ணி இங்கேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடப்பட்டது.
அது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மோடி என்னன்னு சொன்னால் அம்பானியை கூட்டும் போய் பிரான்ஸ் அரசாங்கத்தோட ஒப்பந்தத்தை நடத்தி அம்பானி உருவாக்கின ஒரு புதுசான ஒரு ஏரோநாட்டிக் நிறுவனம். அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையும் பண்ணது கிடையாது. அதுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி ரூபா மோடி அம்பானி சேர்ந்துனா மிகப்பெரிய கரப்ஷன். அப்போ இவங்க தான் வந்து நான் சொன்னேன் இவங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க? இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுகவும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு. இந்தியாவில் இருக்கிறவங்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ அவ்வளோ வந்து மடத்தனமான ஆள்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்தியை தோக்கடிச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லப்பட்ட காமராஜரை தோக்கடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துருக்கிற மண் இது. இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு பெரிய ட்ரெடிஷன் உண்டு. நீங்கள் வந்து புராதன காலத்துலேருந்து நான் சொன்னால் ஒரு முற்போக்கு கருத்தியலை தமிழ்நாட்டிலேருந்து அசை போட்ட ஒரு பகுதி. எனவே வந்து நான் சொன்னால் இன்றைக்கி இவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்காது. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்கிட்ட சொல்கிறதும் செவடங்கிட்ட சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான். இந்த எடப்பாடியும் மோடியும் வந்து நான் சொன்னால் சுயமாக எந்த முடிவும் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்கன்ற மனநிலைக்கு தமிழ்நாடு மக்களும் போயிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நீங்கள் வந்து இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 87 ரூபாய்க்கு போயிடுச்சு. நீங்கள் டாலரோட மதிப்பு நான் சொன்னால் 74 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்திய நாட்டோட ரூபாயோட மதிப்பு இவ்வளோ கேவலமாக குப்பையாக போனது கிடையாது. இவ்வளோ அளவுக்கு போனதுக்கப்புறம் கூட நான் சொன்னால் குறைந்தபட்ச சுய விமர்சனமே இல்லாமல் நான் சொன்னால் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் சுயத்தம்பட்டை அடிச்சிட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கிறாங்க. இதை ரொம்ப விரைவாக நான் சொன்னால் தமிழ்நாட்டில் 2019 வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியோடு சேர்ந்த அதிமுகவையும் தொடை தெரிவதற்கு தமிழ்நாடு தயாராகிடுச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அவன் செத்தா என்ன, இவ தாலி அறுத்தா என்ன, என் தொப்பை ரொம்பனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி மோடியும் எடப்பாடி என்னன்னு சொன்னால் எவன் எப்படி போனான்னா எவன் எக்கட போனான்னா இருக்கிற அரசாங்க அதிகாரம் இருக்கிற வரைக்கும் கிடைச்சதுன்னா சுருட்டிட்டு போன அடிப்பில் இருக்காங்க. இது ரொம்ப காலம் போகாது அப்படின்றது தான் பட்டவதனமான உண்மை. கண்டிப்பாக சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி லஞ்சம் ஊழல் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு தொழிலாக சொல்கிற அளவுக்கு இது விரிவடைஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் நாட்டோட முதலமைச்சருக்கே அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டோட நிலை எப்படி இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பல துறை சார்ந்தவர்களும் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அதை கேள்வி கேட்க வேண்டிய காவல்துறை, நீதிமன்றம் இன்னும் எதுவுமே வந்து செயல்படாத ஒரு நிலையில் மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயங்களுமே செயல்படாத ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். இதற்கு காரணம் மத்திய அரசாங்கமாக இருக்கலாம், அவங்களோட பினாமியா செயல்படுறது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு தமிழக மக்கள் தயாராயிருக்காங்கன்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் புத்தகங்களை படித்து அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புகழ்பெற்ற வரலாற்று எழுத்தாளரான ரஜினி கோத்தாரி பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஓரளவுக்கு 400 பக்கங்களை கொண்ட பெரிய நூல் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஆங்கில நூலில் பல்வேறு விதமான செய்திகள் பேசப்படுகின்றன. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று ஒரு இயல் அதில் இருக்கிறது. சமூக உள்கட்டமைப்பு, இந்தியாவினுடைய சமூக உள்கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிற இயல் அது. அதில் 3 செய்திகளை முன்வைத்து இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு கலாச்சார அரசியல் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் பயன்படுத்துகிற அந்த 3 ஆங்கில சொற்கள், ஒன்று சான்ஸ்கிரிட்டைசேஷன், இன்னொன்று வெஸ்டர்னைசேஷன், மூன்றாவது செக்யூலரைசேஷன். இவை 3க்குமான மோதல்கள் தான் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கலாச்சார அரசியலை இந்தியாவில் நகர்த்துகின்றன என்று ரஜினி கோத்தாரி சொல்லுகிறார். இதனை நாம் தமிழில் இப்படி சொல்லலாம்: சமஸ்கிருதமயமாக்குதல் அல்லது மேலை நாட்டுமயமாக்குதல். மூன்றாவதாக ஒரு மதச்சார்பற்ற நிலைக்கு நாம் செல்லல் என்று இப்படி நாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம். மதச்சார்பின்மையும் சமஸ்கிருதமயமாதலும் மேலை நாட்டு மயமாதலுமாக 3க்கும் இடையில் என்ன மோதல், ஏன் இந்த 3க்கும் இடையில் மோதல்கள் வருகின்றன,
இந்த மோதல் எப்படி ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கியதாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் அவர் அந்த கட்டுரையிலே விளக்கி சொல்லுகிறார். அடிப்படையாக இங்கே என்ன இருந்ததென்றால் சமஸ்கிருதமயமாதல் தான் இருந்தது. தொடக்கத்திலிருந்து நீங்கள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலங்களை பார்த்தால் சமஸ்கிருதத்திலே தான் மந்திரம். சமஸ்கிருதம் மக்கள் மொழியாக இருந்ததில்லை. ஆனால் சமஸ்கிருதம் எப்போதும் இந்த நாட்டின் மந்திர மொழியாக இருந்தது. எந்த ஒரு வீட்டிலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், அது நல்ல நிகழ்வாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், முதியவர் இறந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டில் திருமணம் நடக்கலாம், எப்போதும் மந்திரங்கள் சமஸ்கிருதத்திலே ஒலிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்திலே சொன்னால்தான் கடவுளுக்கு புரியும் என்று நம்ப வைக்கப்பட்டு அதன் காரணமாக சமஸ்கிருதம் எல்லா வீடுகளிலும் எல்லா சமூகத்திலும் ஒரு கோலோச்சி வந்த காலம் என்பது தொடக்கம். அது திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரவுகளுக்கு பிறகு அது ஒரு மோதலை எதிர்கொள்கிறது. ஆனால் இன்றைக்கும் சமஸ்கிருதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கே என்றால் மந்திர மொழியாக அந்த விழா காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற நல்ல கெட்ட நிகழ்வுகளில் சமஸ்கிருதம் இடம்பெற்றிருக்கிறது. அதைத்தான் சமஸ்கிருதமயமாதல் என்றவர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இருந்த காலகட்டத்தை விட ஆங்கிலேயர்கள் நம்மை விட்டு போன காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு மேலை நாட்டினுடைய மோகமும் நமக்கு வந்து சேர்கிறது. ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் பேசுகிறவனை அறிவாளி என்று கருதினோம். பிற்காலத்தில் ஆங்கிலம் பேசுகிறவன் தான் அறிவாளி என்று கருதினோம். எந்த மொழி பேசுகிறான் என்பதை வைத்து ஒருவனினுடைய அறிவை நாம் மதிப்பிட முடியாது. அவன் என்ன பேசுகிறான் என்பதுதான் முக்கியமானது. எந்த மொழியில் பேசினாலும் என்ன பேசுகிறான் என்பதை பொறுத்து தான் ஒருவன் அறிவாளியா இல்லையா என்று முடிவு செய்ய முடியும். ஆனால் மொழியை வைத்தே ஒரு அறிவை மதிப்பிட்ட ஒரு வினோதமான போக்கு நம்மிடத்தில் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி ஒரு வெஸ்டர்னைசேஷன் என்பது மொழியினால் மட்டுமல்ல, நடை உடை பாவனைகளால், கல்வி முறையால் இப்படிப்பட்ட ஒரு மேலை நாட்டு தாக்கம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. நாம் அணிந்து கொண்டிருக்கிற உடைகள் அவர்களிடமிருந்து வந்தவைதான். நம்முடைய பண்பாட்டு அசைவுகள் பல அந்த மேலை நாட்டு தாக்கத்திற்கு உள்ளானவைதான். எனவே மேலை நாட்டு தாக்கத்திற்கு உள்ளான பண்பாடுகளை உள்வாங்கி கொண்டிருக்கிற வேளையில் கூட சமஸ்கிருதமயமான அந்த போக்கிலிருந்தும் நாம் முழுமையாக விடுபடவில்லை. நாம் பார்க்கலாம், பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் கூட இன்றைக்கு அந்த மேலை நாட்டு இயல்பான அந்த கல்வி, அந்த ஆங்கில கல்வி என்பதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் ஆங்கில கல்வியில் படித்தால்தான், ஆங்கிலம் பேசினால்தான் சமூகத்தில் மதிப்புக்கு உரியவர்களாக இருக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இன்னமும் இரண்டையும் விட முடியவில்லை. ஒரு பக்கத்திலே ஆங்கில கல்வி, இன்னொரு பக்கத்திலே சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்வது என்கிற நிலை இருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்தை திணித்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் மேலை நாட்டு கல்வி ஏற்றுக்கொண்டு மேலை நாடுகளுக்கே பயணப்பட்டு போய்விடுகிறார்கள். இப்படி சமஸ்கிருதமயமாதலும் மேலை நாட்டு மயமாதலும் இடையில் இருக்கிற மோதலை தாண்டி இன்றைக்கு வந்திருக்கிற அடுத்த கட்ட போக்கு என்ன என்றால் மதச்சார்பின்மை. இந்த சமஸ்கிருதம் என்பது ஒரு மதச்சார்புடையது. அந்த மேலை நாட்டு நாகரிகம் என்பது இன்னொரு மதச்சார்புடையது. எந்த மதச்சார்பும் இல்லாமல் நாம் நுண்ணியதாக பார்த்தால் இது வெறும் மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்ததல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு மதம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. சமஸ்கிருதம் என்பது இந்து மதத்தின் மொழியாக இருக்கிறது. நாம் இப்போதும் பார்க்கலாம், இஸ்லாமியர்கள் ஒரு மொழியை கையில் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் இன்றைக்கு தமிழில் பேசுகிறார்கள் என்றாலும் கோயில்களில் தேவாலயங்களில் அங்கே ஆங்கிலம் இருக்கிறது. இன்னொரு இடத்தில் அரபு இருக்கிறது, ஓரிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கிறது. எனவே மொழியின் வாயிலாக இந்த மதங்களினுடைய பண்பாட்டு மோதல்கள் நிகழ்கிற போது மதங்களே வேண்டாம், மதச்சார்பற்ற தன்மை வர வேண்டும் என்பதுதான் மூன்றாவதான ரஜினி கோத்தாரி குறிப்பிடுகிற அந்த செக்யூலரைசேஷன். இந்த மூன்றுக்கும் இடையில் எந்த ஒன்றும் முழுமையாக இன்றைக்கும் வெற்றி பெற்று விடவில்லை. எல்லா இடங்களிலும் சமஸ்கிருதமயமாகிற நிலைதான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் சமஸ்கிருதத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் சமஸ்கிருதத்தை திணித்தவர்கள் வெளிநாட்டுக்கும் மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஏற்கிறார்கள். அப்போதும் சமஸ்கிருதத்தையும் விட்டுவிடாமல் இருக்கிறார்கள். இவை இரண்டையுமே புறந்தள்ளி
நமக்கு நிலவுடைமை கலாச்சாரமும் வேண்டாம், முதலாளித்துவ கலாச்சாரமும் வேண்டாம், ஒரு சோஷலிச பண்பாடு வேண்டும் என்பது போல ஒரு சித்தாந்த அடிப்படையில் சொல்லுகிற அந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கலாம். சமஸ்கிருதமயமாதலும் வேண்டாம், மேலை நாட்டு மயமாதலும் வேண்டாம். நாம் இந்த 2 மதங்களினுடைய சாயலையும் புறந்தள்ளிவிட்டு மத சார்பற்றவர்களாக இந்த மண்ணுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்கிற அந்த 3வது போக்கும் இன்றைக்கு இருக்கிறது. எனவே 3ஐயும் அந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக உட்கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது, எந்த திசையில் நகர்கிறது என்பதை அவர் அந்த கட்டுரையில் விவாதிக்கிறார். அது ஒரு பெரிய புத்தகம். பல்வேறு விதமான செய்திகள், விவாதங்கள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நூல் சில ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் இன்றைக்கும் பொருந்துவதாக அந்த நூலின் உள்ளடக்கம் இருக்கிறது. இப்படி தமிழிலும் பல ஆய்வு நூல்கள் வர வேண்டும். ஒரு கலாச்சார அரசியல் போக்குகளை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். அப்போதுதான் அடுத்த கட்ட நகர்வை பற்றிய சில முடிவுகளுக்கு நம்மால் வர முடியும். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இப்பகுதியின் மூலமாக பல அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். குறிப்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு தமிழக மக்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற குடும்பமாக வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு உலுக்கிவிட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்தின் ஒரு பிரிவான 497 என்பது ஒரு கணவனோ மனைவியோ திருமண பந்தத்தில் இருக்கின்ற பொழுது இன்னொரு பெண்ணிடம், இன்னொருவருடைய மனைவியிடமோ கணவனிடமோ அல்லது வேறொரு பெண்ணிடமோ ஆணிடமோ உறவு கொண்டிருப்பதை குற்றம் என இது நாள் வரை அறிவித்திருந்தது. அப்படி குற்றம் என்று சொல்லுகிற பொழுது அது அடல்ட்ரி என்பது அஃபென்ஸ் என்று சொன்னாலும் கூட நீண்ட காலமாக இதில் ஒரு கேள்வி எல்லோராலும் முன்வைக்கப்பட்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் தவறு செய்தான் என்பதற்காக ஒரு ஆணை கேள்வி கேட்க முடியும், அவனை குற்றவாளியாக்க முடியும். ஆனால் ஒரு பெண் மீது அந்த கேள்வி எழுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற நிலைமை இருந்தது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு தண்டனை கொடுப்பதனால மீண்டும் குடும்பம் சிதறிவிடும், எனவே அது தேவையில்லை என்று ஏற்கனவே இது பற்றின விவாதம் வந்த பொழுது, இந்த மாதிரி ஒருவரை மற்றும் குற்றவாளியாக்கி மற்றவரை விடுவிப்பது என்பது அரசியல் சாசனம் சொல்லி இருக்கக்கூடிய சமத்துவ நெறிக்கு முரணானதல்லவா என்ற கேள்வியை சௌமித்ரி விஷ்ணு என்கிற வழக்கிலே எழுப்பினார்கள். அப்பொழுது நீதிமன்றம் சொல்லியது, இந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று. அதுதான் அன்றைய விவாதம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்ததின் அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து சமீபத்திலே தீர்ப்பு வழங்கியது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டாக்க, ஏன் பெண்ணை மட்டுமே குற்றவாளி இல்லைன்னு சொல்லணும், இப்போ தான் சமத்துவ காலமாச்சே, ஆண்கள் பாதுகாப்பு சங்கங்கள் உட்பட அனைவருமே என்ன கேட்டாங்க, ஆணுக்கு தண்டனைனா பெண்ணுக்கும் தானே கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் கேள்விகள் எழுப்புனாங்க. அதனால் அப்படி ஒரு தீர்ப்பு வருவது என்பது சரிதானே என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு அது இருந்தது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. எனவே இது ஒரு வரவேற்கத்தகுந்த தீர்ப்பு என்று கூட தீர்ப்பை முழுவதாக படிப்பதற்கு முன்னாடி கூட நிறைய பேர் நாம் பேசி இருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் இப்பொழுது யோசித்து பார்க்கிற பொழுது, அந்த ஜட்மெண்ட்டை படித்து பார்த்த பிறகு தோன்றுகிற விஷயம், ஆணுக்கு தண்டனை என்று சொன்னால் பெண்ணுக்கு தண்டனை என்று ஒரு மாற்றம் வந்திருந்தால் 497 இந்திய தண்டனை சட்ட பிரிவினை நாம் நிச்சயமாக அந்த தீர்ப்பினை வரவேற்றிருக்க முடியும். ஆனால் மாறாக அது குற்றமே இல்லை என்று வந்த பிறகு சமூகத்திலே நிலை என்ன ஆகும் என்ற கேள்வி எழுகிறது. அப்போது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு விருப்பமானவனோடு போகிறாங்க, திருமண உறவில் இருக்கும் பொழுதே அந்நியனோடு உறவு கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது குற்றமில்லைன்னு ஆழுதா இல்லையா? அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்முடைய உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஆனால் அடல்ட்ரி என்கிற தகாத உறவு டைவர்ஸ்க்கு கிரவுண்ட் ஆகும், உங்களுக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இது சரியானது தானா என்கிற கேள்வி நமக்கு நிச்சயமாக இன்றைக்கு எழுகிறது. என்ன விஷயம்,
இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குன்றத்தூரில் ஒரு பெண்ணு 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு ஒரு பிரியாணி கடைக்காரரோட போயிட்டார். அப்போது இனி அது குற்றமாக இருக்க முடியுமா? அந்த பொண்ணு அந்த ஆளோட ஓடி போனது குற்றம் இல்லை. என்ன, அந்த குழந்தைகளை கொன்றதுனால கொலைகார பழி அவர் மேலே இருக்கிறது. எனவே அதில் அக்யூஸ்டாக இருப்பார், தண்டனை கிடைக்கும். ஆனால் அது இல்லாமல் வெளியே போயிருந்தால் அது குற்றமாக சொல்ல முடியாது. 2-3 நாட்களுக்கு முன்னாலே வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு வந்திருந்தது. அந்த பதிவிலே நித்யானந்தா அவர்கள் அழகாக உட்கார்ந்து கொண்டு சொல்கிறாரு, எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த நீதிபதி, நான் சொன்னேன் இல்லையா அந்த நீதிபதி எனக்கு தான் தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவர் சொன்னதாக இல்லை, ஆனால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, இதுவரை ஒரு மத தலைவரையோ மடாதிபதியோ தவறான உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று இந்த சமூகம் பார்த்தது. இப்போது அவர் மேலே வழக்கு வந்தது எதன் காரணமாக? பல பெண்களோடு உறவு கொண்டார், அது தெய்வாம்சம் பொருந்தியதாக அவர்கள் நினைத்து கொண்டதாலே அவர்களே வந்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். என்றால் அவர் செய்தது குற்றமில்லை என்று ஆகிவிடுகிறது. இன்றைக்கு நிறைய வழக்குகளிலே இப்படி மாற்றான் மனைவியை ஒருவன் தொடுகிறான் என்ற பொழுது அதை பற்றி குற்றமாக பதிவு செய்து அது வழக்குகள் நடந்து வருகின்றன. இனி அந்த வழக்குகள் என்ன ஆகும்? பிறன் மனை நோக்கா பேராண்மை பற்றி பேசிய திருக்குறளை கொண்ட நாட்டிலே நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உச்சநீதிமன்றம் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, தகாத உறவிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் தண்டனை என்று சொல்லியிருந்தால் மட்டும்தானே இது சரியாக இருக்கும் என்ற வாதம் யோசித்து பார்க்கையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. உண்மையில் அப்படின்னா என்னன்னா, இப்போ இவ்வளவு நாள் சின்ன வயசில் பசங்க இருக்காங்க, அவங்க சேட்டிங் பண்ணுறாங்க மற்றவர்களோடு அல்லது டேட்டிங் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பா அம்மா அவங்கள பார்த்து, டே நீ அந்த மாதிரி போகக்கூடாது, தப்பாக அந்த பெண்ணோட உறவு வைக்கக்கூடாது, இது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அரசாங்கமே அது குற்றம் இல்லைன்னு சொல்லிடுச்சு, நீ எதுக்குப்பா அதை சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு ஆணின் மேலே ஒரு மனைவி ஆசைப்பட்டு விட்டாள் என்று சொன்னால் அந்த அவளுடைய கணவனே கூட அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கலாம். ஏன்னா அதுதான் தவறு இல்லையேன்னு ஆயிடும். அப்போது இந்த மாதிரி இருக்கிற நிலையில் ஆண்களே கூட அதிகபட்சமான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்புக்கு போவது என்பது சாதாரணமாயிடும். கள்ள உறவுகள் அனைத்தும் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறவுகளாகிவிடும், குற்றம் இல்லை என்று வந்துவிட்டால். அப்போ இந்த பயம் என்பது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் வந்திருக்கிறது என்பதை இன்னும் ஒரு முறை மறுவிவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ கூட நிறைய பேர் நினைக்கக்கூடிய அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் என்று எனக்கும் தோன்றுகிறது. என்னென்னா, ஒரு ஆணுக்கு மட்டும் தண்டனை இல்லாமல் பெண்ணுக்கும் தண்டனை, சரிசமமான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் கால சூழல் என்பது மாறி வருகிறது. உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் நிறைய கதவுகளை திறந்து வைத்து விட்டன. நீங்கள் இன்றைக்கி தொலைக்காட்சியை பார்த்தாலே மிக மோசமான மிட்நைட் மசாலாக்கள் வருவதும் அல்லது தவறான படங்கள் வருவதும், அத்தனையே இருக்கக்கூடிய கையளவு இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசியிலே செல்பேசியிலேயே எல்லாவற்றையும் பார்க்க முடியும் என்ற நிலையில் இன்றைக்கு பள்ளி பிள்ளைகள் இருக்கிற இந்த சூழலில், பார்லிமெண்ட்லேயே உட்கார்ந்து எம்பிக்கள் பார்க்கிற இந்த சூழலில் இந்த சட்டம் நீக்கப்படுவது என்பது சமுதாயத்தை சீரழித்து விடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே மறுபடியும் ஒரு முறை இது குறித்த வழக்கினை தாக்கல் செய்தவர்கள் கியூரேட்டர் பெட்டிஷன் ஒன்றை போடுவது, மறுசீராய்வுக்கு அந்த மனுவினை உட்படுத்துவது, அந்த தீர்ப்பினை உட்படுத்துவது என்பது அவசியமாக இருக்கும். இதில் மீண்டும் ஒரு புரிதலோடு விவாதிப்பதும், அந்த விவாதத்தின் மூலமாக நாம் குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு சொன்னோம்னா யாரும் சேர்ந்து போகிறது இல்லை. நம்ம இவ்வளவு காலமாக அப்படி தான், ஒருவனுக்கு ஒருத்தின் தான் நம்ம வாழ்ந்தோம், பிறன்மனை நோக்கா பேராண்மை பற்றி பேசினோம். குடும்பம் என்கிற அமைப்புக்கு மிகப்பெரிய மகத்துவத்தை நம்ம கொடுத்தோம். அவள் குடும்ப பொம்பளையே இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக சொல்லுகிற வார்த்தையாகலாம் நம்முடைய சமூகம் வழக்கிலே கொண்டு வந்திருப்பதையும் பார்த்தோம். அப்படி இருக்கிற இந்த நாட்டிலே கூட நிறைய பிறழ்வுகள், வேறு வேறு உறவுகள் என்பது வளரத் துவங்கிவிட்டது. குறிப்பாக லிவிங் டுகெதர் வந்துவிட்டது. தவறான உறவு அல்லது கள்ள உறவு என்று கொச்சைப்படுத்தப்படுகிற உறவுகள், இவையெல்லாம் இருக்கிற இந்த சூழலிலே இன்றைய சமூக சீரழிவுக்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்கிற பொதுமக்களின் ஏகோபித்த கருத்து மறுபடியும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. மறுவிவாதத்திலே இருவருக்கும் தண்டனை என்கிற அளவிலே இந்த சட்டத்தை திருத்தி கொண்டு வருவதுதான்
நலம் பயக்கும் என்று நான் கருதுகிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நம்ம ஹென்றி கேம்ப் சொன்னது போல் நாம் குழந்தைகளை நாம் விரும்பிய நேரத்திலோ விரும்பாத நேரத்திலோ இல்லை நாம் வேண்டாம் என்ற சூழ்நிலை இருந்த நேரத்திலோ எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை தான். எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் விரும்பியோ விரும்பாமலோ வேண்டியதோ வேண்டாமலோ இருந்தாலும் நம்ம குழந்தைகளை உதாசீனப்படுத்தாமல் அந்த குழந்தைகளை நாம் சிறப்பாக வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நாம் அதாவது ஒரு நாட்டிற்கு சீரழிந்த குழந்தைகளாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. நாட்டிற்கு கஷ்டம், நாட்டிற்கு பாரம். அந்த குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளாக ஆக்குவது தான் நம்முடைய நேயம். அதுதான் நம்முடைய அதாவது ஒரு மேரேஜ் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த மேரேஜ் கல்யாணம் திருமணம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நாம் உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த வித்துக்கள், அந்த பயிர்கள் நாம் சிறப்பான பயிர்களாக இருந்தால்தான் நம்ம நாடு உயரும். அதாவது கோன் உயர குடி உயர கோன் உயரும் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த குடி உயர்ந்த சமுதாயம் இருந்தால்தான் இந்த நாடு உயரும். நாடு உயர்ந்த உலகமே உயரும். நம் நாடு உயர்வதற்கு நம் குழந்தைகள் முக்கியமான காரணமாக அமைகின்றார்கள். அந்த குழந்தைகளை நாம் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இதுபோல் புரோக்கன் ஃபேமிலியாக இல்லாமல் அந்த குழந்தைகளை நாம் உதாசீனப்படுத்தாமல் அந்த குழந்தைகளுக்கு நாம் அதாவது ஒரு பாதுகாப்பாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக, ஒரு நல்ல ஒரு உதவியாளராக அந்த குழந்தைகளை நாம் அந்த குழந்தைகளுக்கு பக்குவம் வளர்த்தோம் என்றால் எந்த குழந்தையுமே நல்ல குழந்தை தான். அதாவது கெட்ட குழந்தைகள் என்பது அல்ல. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவளாவதும் தீயவளாவதும் அண்டை வளர்ப்பதிலே. அதுபோல தான் இது விஞ்ஞானமாக அதான் கூறுகின்றது. குழந்தை எப்படி இருந்தாலும் பெற்றோர் தாயினுடைய கையில் 30% இருக்கின்றது கூறுகின்றது. குழந்தை ஒருவேளை கஞ்சனிட்டாக இருக்கலாம், பிறப்பினுடைய குறைவாக இருக்கலாம். பிறப்பினுடைய அதை கஞ்சனிட்டல் அதாவது ஹெரிட்டரி ஜெனட்டிக்காக இருக்கலாம், அது 2% தான் என்று கூறுகின்றது. சூழ்நிலை காரணமாக 10% குழந்தைகள் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் 10% என்று கூறுகின்றது. ஜெனட்டிக் 2% தான். மற்ற சுற்றுச்சூழ்நிலைகள் இருக்கின்றது, அது 5%. நோய்கள் தாக்காமல் இருப்பது 7%. தாயின் கையில் இருப்பது 30%. இந்த 30% இருந்தாலே போதும், மற்ற எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். இந்த 30% தாயின் கையில் இருக்கிறது. இந்த 30% தாயின் கையில் அதிகமான அளவு இருக்கின்றது, 30%. அந்த தாய் நினைத்தால் இந்த 2 என்ன, 15 என்ன, 7 என்ன, 9 என்ன, 30% தலைவருக்கு நிற்கும். ஆக தாயின் கையில் தான் இருக்கின்றது என்று சொன்னானே. நல்லவளாவதும் கெட்டவளாவதும் தாயின் கையில் தான் இருக்கின்றது, அண்ணன் கையில் இருக்கின்றது. உண்மைதான் அது. விஞ்ஞானம் இன்று அது உண்மை என்று கூறுகின்றது. 30% தாயின் கையில் இருக்கின்றது. நல்ல குழந்தையாக மாற்றுவதற்கு தாயால் முடியாது என்றல்ல. அந்த குழந்தைகளை நாம் பேணி வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளை நாம் வளர்ப்பதற்கு சொன்னது போல அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும், ஒரு அன்பை உண்டாக்க வேண்டும். அதற்கு நாம் சொன்னது போல ஒரு வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு முறை ஒரு குடும்பத்தினுடைய ஃபேமிலி டைனிங் உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெளியில் போயிட்டு வர வேண்டும். ஒரு டூர் மாதிரியோ அவங்கவுங்களுடைய அவரவர்களுக்கேற்ற பொருளாதாரக்கேற்ற மாதிரி ஒரு வெளியில் சென்று வர வேண்டும். நாம் ஒரு முறை வெளியில் சென்று வந்தால்தான் நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்பொழுது தான் நம்மை சீர்படுத்த முடியும். இல்லை நமக்கு தெரியாது, நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியாது. நாம் வெளியில் ஒரு முறை சென்று வந்தோம் என்றால் அப்பொழுது தான் நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் என்ன, பலம் என்ன என்று. அதற்கும் அது உதவியாக இருக்கின்றது. ஒரு முறை வருடத்திற்கு 6 நாட்கள் 7 நாட்கள் கூறுகின்றார்கள். வெளியில் சென்று வர வேண்டும், ஃபேமிலி டூர் என்று இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அது குழந்தைகளுடைய ஒரு இணைப்பை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது டென்னிஸ் பிளேகிரவுண்டும் குழந்தையினுடைய உள் மனதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான இடம் பிளேகிரவுண்ட் என்று கூறுகின்றார்கள். 2 இடம் தான். ஒன்று டைனிங் ஹால், இன்னொன்று பிளேகிரவுண்ட். அந்த பிளேகிரவுண்டில் குழந்தைகளோடு நாம் விளையாடும் பொழுது அந்த குழந்தைகள் மனம் விட்டு பேசும், சந்தோஷமாக பேசும், விளையாடும். அப்பொழுது அதுங்களுக்கு தெரியாது, அது இனிபிஷன் இல்லாமல் தன்னால் வெளியே வந்துட்டு இருக்கும் அதனுடைய எண்ணங்கள் எல்லாம். அது நாம் பொறுக்கெடுத்துக் கொள்ளலாம். குழந்தைக்கு என்ன எண்ணம் இருக்கின்றது. மற்ற நேரங்களில் குழந்தை கார்டனாக இருக்கும், தெரிஞ்சுதான் பேசும்போது கார்டனாக இருக்கும்.
நமக்கு சில விஷயங்கள் தெரிய வராது. ஆனால் விளையாடும் பொழுது குழந்தைகள் ஃப்ளூயண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் குழந்தைகளுடைய எண்ணங்களை. ஸோ அதன் மூலமாக நாம் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல குழந்தைகளாக நம்ம கண்டிப்பாக அந்த குழந்தைகளை ஒரு சிறப்பான குழந்தைகளாக நாம் உருவாக்க முடியும். ஏன்னால் நல்ல ஃபேமிலியில் இருந்தும் சில குழந்தைகள் பெற்றோருடைய அன்பு கிடைக்கவில்லை என்று தவறாக நினைக்கின்றது. தவறாக நினைத்து அது வீட்டை விட்டே ஓட பார்க்கின்றது. ரன்னவே ஹோம் ஓடி கடைசியில் அது வேறு எங்கேயோ போய் கெட்டவர்களுடைய கையில் அகப்பட்டு கொண்டு அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடுகின்றது. ஆகவே நாம் எல்லா குழந்தைகளையுமே நல்ல குழந்தைகளாக, சிறப்பான குழந்தைகளாக, நல்ல ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது போல குழந்தைகளுக்கு பயமோ பதட்டமோ இல்லாமல் எந்த குழந்தைகளையும் நாம் சில வழிமுறைகளை விஞ்ஞானம் கொடுத்திருக்கின்ற வழிமுறைகள் நாம் நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தமிழ் நெறிகள், பண்புகள் இவையெல்லாம் நாம் இணைத்து நாம் குழந்தைகளுக்கு நாம் புகட்டினோம் என்றால் நாம் அந்த நேரத்திற்கு பார்க்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு சரியானால் போதும் என்று நினைக்கக்கூடாது. அதுதான் குழந்தைகளை பெரிய ஆபத்தில் கொண்டு விடுகின்றது. அது இல்லாமல் நாம் அவ்வப்போ குழந்தைகளுக்கு நாம் நல்லதை ஊட்டி நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்போம் என்றால் அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தையாக வளர்க்கலாம். விளையாட்டில் கூட என்ன கொள்கின்றார் என்றால் 2 வகையான விளையாட்டுகள் இருக்கின்றது. விளையாட தான் குழந்தைகள் விளையாட நாம் அனுமதிக்க வேண்டும். குழந்தைகளை அவ்வாறு அனுமதிக்கும் போது ஒரு வகை விளையாட்டு குழந்தைகளை அது இஷ்டப்படி விளையாட வேண்டும். அதுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அந்த விளையாட்டின் மூலமாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். அதன் மூலமாக அந்த குழந்தை பிற்காலத்தில் கட்டுப்பாடுகளுக்கு டிசிப்ளினுக்கு ஒத்து வரும். அந்த குழந்தை டிசிப்ளின் எப்படி குழந்தைகள் கற்றுக் கொடுப்பது விளையாட்டின் மூலமாக. விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு டூல். குழந்தைகளை சமப்படுத்துவதற்கு, சமச்சீர்படுத்துவதற்கு, குழந்தைகள் ஷேப்பிங் பண்ணுவதற்கு, ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குவதற்கு விளையாட்டு என்பது மிக முக்கியமான ஒரு டூல், ஒரு ஆயுதம். விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த விளையாட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த குழந்தை பிற்காலத்தில் எந்த ஒரு ரூல்ஸுக்கும் அது கட்டுப்பட்டு ஆகும். டைமிங்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட் கூறுகின்றார்களே, இந்த டைம் அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம உருவாக்கிவிடலாம். நேரம் பொன் போன்றது. அந்த நேரத்துக்குள்ளே விளையாட வேண்டும், அந்த நேரத்துக்குள்ளே நாம் செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு அந்த கட்டுப்பாட்டை விதிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு அது கடமை மட்டுமல்ல, கண்ணி மட்டுமல்ல, கட்டுப்பாடை நாம் உருவாக்க முடிகின்றது. சில பிரியமான குழந்தைகள், பரட்டு குழந்தைகள் இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு அதாவது ரெஸ்லிங் போன்ற விளையாட்டுகளை அந்த விளையாட்டுகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய அதனுடைய கெட்ட எண்ணங்களை, அதனுடைய கோபத்தை அதன் மூலமாக தணித்துக் கொள்கின்றது விளையாட்டின் மூலமாக. அப்போ அந்த கோபம் அங்கே தணிந்து விடுகின்றது. கோபம் டெவலப் ஆகாது. இல்லை, கோபம் பில்டப் ஆகி பெரிய சேதங்களை உருவாக்கின்றது. குழந்தைகளுக்கு ஏற்படுகிற கோபங்கள் வெஞ்சன்ஸ் ஆகின்றது. பெற்றோர்களை வஞ்சனை பண்ண வேண்டும், பெற்றோர்களை நாம் இது பண்ண வேண்டும் என்று குழந்தைகள் நினைக்கின்றது. வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வராது. அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த விளையாட்டின் மூலமாக குழந்தைகளுக்கு என்ன செய்கின்றது? அது நகர்ந்து வெளியே போகின்றது. அதன் மூலமாக அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்க முடிகின்றது. அந்த குழந்தைகளுக்கு ஏற்றாது போல இந்த குழந்தைகளுடைய வீரியத்தை போன்று அந்த அக்ரஷன் குழந்தைகள் என்று அந்த குழந்தைகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் விளையாட்டுகளை நாம் அமைத்துக் கொடுத்தோம் என்றால் அதிலே கட்டுப்பாடு வருகின்றது, கடமை வருகின்றது, நேரம் கணிக்கப்படுகின்றது, லா உபயோகப்படுத்துகின்றது. பிற்காலத்தில் அந்த குழந்தை எந்த ஒரு சட்டத்திற்கும் அது உட்படும். ஒரு டிசிப்ளினரி, ஒரு கட்டுப்பாடு குழந்தையாக வளர்க்க முடியும். அந்த குழந்தையை எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி. நாம் விளையாட்டை நம் குழந்தைகளுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு விளையாட்டு, இன்னொரு விளையாட்டு, இது மூலமாக இன்னொரு விளையாட்டு என்பது நாம் நம்முடைய கலாச்சாரத்தை புண்படுத்த வேண்டும். நம்முடைய தமிழ் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மத நெறிகள், நம்முடைய மத பண்பாடுகள், நம்முடைய தமிழ் பண்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இன்னொரு விளையாட்டு மூலமாக அதை கற்றுக் கொடுத்தோம் என்றால் இது உன்னோட விளையாட்டு, இது இந்த விளையாட்டு, இது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த விளையாட்டு மூலமாக நம்முடைய கலாச்சாரத்தை பூத்த வேண்டும் குழந்தைகளுக்கு. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எப்பொழுதும் குழந்தைகளுடைய இரு கண்களாக அது வளர வேண்டும். அதுபோல் நாம் குழந்தைகளை சிறு சிரமப்பட்டு நாம் எவ்வளோ பெரிய வேலைகளுக்கு இடையிலும், பணி பளுவுக்கு இடையிலும், வருமானத்தினுடைய பளுவுக்கு இடையிலும், எல்லா பளுவுக்கு இடையிலும் இதை நாம் ஒரு பளுவாக எடுத்துக்கொண்டு இதை நாம் ஒரு அதாவது மரத்துக்கு இலை பாரமா என்பது போல கொடிக்கு காய் பாரமா இல்லை, அதுபோல் இது நமக்கு பாரம் இல்லை. நமக்கு சந்தோஷமான பாரம், சிறப்பான பாரம், அதாவது இனிமையான பாரம் என்று நினைத்துக்கொண்டு நாம் இதை பாரமாக இருந்தாலும் இதை நாம் சரிவர கொண்டு வந்தோம் என்றால் அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக, இந்த ஃபோபியா போல இல்லாத குழந்தைகளாக, ஹென்றி சொன்னது போல பெற்றோர்களாக இல்லாமல் ஒரு அருமையான குழந்தைகளாக நம் நாட்டுக்கு உருவாக்க முடியும்.
என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய நாட்டின் வரலாறு. இந்தியா என்ற இந்த நாட்டுக்கு வரலாறு எழுதுவது என்பது ஒரு தீபகற்பத்தின் வரலாற்றினுடைய தொடக்கமாகத்தான் இருக்க வேண்டும். தீபகற்பம் என்றால் 3 கடலும் சூழ்ந்து இருக்கின்ற இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடலும் வங்கக்கடலும் சூழ்ந்து இருக்கின்ற 3 புறங்களும் கடலால் சூழப்பட்ட தீபகற்பமாக இருக்கின்ற தென்னகம். அந்த தென்னகத்திலே கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கிலே இருந்தோ அல்லது காவிரி நதி பள்ளத்தாக்கிலே இருந்தோ அல்லது வைகை கரையிலே இருந்தோதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும்.